ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு வந்து 2 வீடியோவா பார்க்க போறோம். ஏன்னா நேற்று 3 முடிச்சு என்னால் போட முடியல. ஸோ அதனால தான் சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம ட்ராமாக்குள்ள போயிடலாமா? இல்ல ரோகிணி உயிரோட இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு சீமாக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியே ஆனந்தர் கண்ணு இல்ல, அப்படியே அழுதுட்டு இருக்கா. உடனே பிரேம்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட தங்கச்சி உயிரோட தான் இருக்கா, அதுவும் அந்த வேலு தான் அவளை கடத்தி வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. அதோட இங்க பரத்வாஜ் வீட்டுல தான் காட்டுறாங்க. கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் சீக்கிரமா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டு நேகாக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் மாடியில இருந்து பாக்குற சித்தார்த்துக்கோ ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. உடனே ரூமுக்கு ஓடி போயிட்டு ரோகிணியும் அவனும் ஒண்ணா அந்த போட்டோவை பார்த்துட்டு அழ ஆரம்பிக்கிறான். பாத்தியா ரோகிணி, நீ இறந்ததுக்கு அப்புறம் உன்னை எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா என்னால மட்டும் உன்னை மறக்க முடியல. நம்ம 2 பேரும் காதல் எவ்வளவு புனிதமானதுன்னு சொல்லிட்டு உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். என்னால எப்படி வந்து உன்னை வந்து விட்டுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எப்பவுமே நீ தான் என்னோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை வந்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து வருத்தப்பட்டுட்டு இருப்பான். இங்க அப்படியே வந்து ரோகிணியை காட்டுறாங்க. அவளும் அந்த கையை வச்சு அப்படியே விளையாண்டுட்டு இருக்கா. உடனே அந்த இடத்துக்கு வேலு வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். என்னன்னு தெரியல, இந்த மாதிரி இந்த விரல் இருக்குல்ல, இதை வந்து யாரோ வந்து அடிக்கடி என் கையை கோத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அது ஒண்ணும் இல்ல, நம்ம 2 பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு வையேன், கல்யாணம் தப்ப இந்த மாதிரி விரலை பிடிச்சி தானே வந்து வலம் வருவாங்க, அதெல்லாம் நினைச்சு பார்க்கத்தான் உனக்கு இப்படி ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பேசாம என்ன கல்யாணம் பண்ணிக்க, ஏன் எவ்வளவு நாள் உனக்காக நான் வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, இவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம சரின்னு சொல்லிடுறா. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஓடி வந்து கால் பண்ணி இந்த மாதிரி கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த வேலைக்காரி அங்க வரா. உடனே அவகிட்ட சொல்லிட்டு இருக்கா, ரோகிணியை வந்து எங்கேயுமே வெளில வந்து விட்டுறாத, எங்க கல்யாணம் சீக்கிரமா நடக்க போகுது, முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு பண்ணலான்னு இருக்கு, அதனால அவளை பத்திரமா பாத்துக்கோங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து சீமா கேட்டுட்டு பயங்கரமா அதிர்ச்சியாரா. ஐயோ, இந்த வேலு வந்து என்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறானா, இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டு இருக்கா. அதை விட இங்க பத்வாஜ் வீட்டுல காட்டுறாங்க. நேகாக்கு வந்து மெஹந்தி எல்லாம் போடுறதுக்கு ஆள்லாம் வந்துடுறாங்க. யாரு பேரு எழுத அப்படின்னு கேட்டா சித்தார்த்துன்னு அவளும் சிரிச்சுக்கிட்டே சொல்றா. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரியா தான் இருக்கும். அதை விட இங்க காலிங் பெல் அடிக்குது. வேலைக்காரியும் யாருன்னு வந்து பார்த்தா அங்க வந்து முக்காடு போட்டுட்டு நம்மளோட சீமா வந்து வந்து நிக்கிறா. அம்மா யாரு நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. இல்ல, இந்த மாதிரி வந்து நான் வந்து மெஹந்திலாம் நல்லா போடுவேன், அதனால வந்து நான் போட்டு வீடு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, இரு நான் வந்து எங்க வேலு சார்ட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. உடனே இவ இருமுறை மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுறா. உடனே இரு தண்ணி எடுத்துட்டு வரேன் வந்து உட்காரு அப்படின்னு சொன்ன உடனே சீமா அந்த கேப்பை பயன்படுத்தி வீடு முழுக்க தேட ஆரம்பிக்கிறா. ரோகிணி எங்க இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் தேடி பாக்குறேன், எங்கேயுமே அவளை காணோம். அதுக்கப்புறம் ரூம்ல வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கா. உடனே அவளை பார்த்த உடனே இவளுக்கு அவ்வளவு ஆனந்த கண்ணீரே வந்துது. ஐயோ, என் தங்கச்சி உயிரோட தான் இருக்கா, இவளை கிட்ட இருந்து அவ பக்கத்துல போக முடியலையே ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போறதுக்காக வர. கரெக்டா அந்த வேலைக்காரி அங்க வந்துட்டு, வா ஏமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கொடுத்துட்டு, எதுக்கு நீ பட்டி இஷ்டத்துக்கு போற அப்படின்னு கேட்டா, இல்ல, இந்த மாதிரி அங்க இருந்தாங்களே அவங்க யாரு, அவங்க தான் கல்யாணம் பண்ணா அப்படின்னு கேட்டா, ஆமா அவங்களுக்கு தான் நீ மெஹந்தி போடணும் அப்படின்னு சொல்ல, ஓகே ஓகே சீக்கிரமா கூப்பிடு, நான் மெஹந்தி போட்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு இருக்கா. அதை விட ரோகிணியை வந்து வேலைக்காரி அழைச்சிட்டு வந்து வந்து உட்காருங்க, உங்களுக்கு மெஹந்தி போட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவளும் வேண்டா வெறுப்பா கையை காட்டுறான். அவளோட கையை பிடிச்ச உடனே சீமாக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என்னோட தங்கச்சி கையை பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே அவளுக்கு மெஹந்தி போட்டுட்டு இருக்கா. அப்போ வந்து அவளுக்கு ரொம்ப அழுகையாவும் வருது. இவளை பக்கத்துல இருந்து நம்ம தான் அக்கான்னு சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. அவளோட கண்ணீர் துளிலாம் வந்து அவளோட கையில விழுந்தோடனே, அம்மா நீங்க எதுக்கு இப்ப அலறீங்க அப்படிங்கிற மாதிரி அவ கேட்கிறா. உடனே சீமாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே வந்து முழிச்சிட்டு இருக்கா. அதோட இதான் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சீமா வந்து அவளோட முக்காடை எடுத்து அப்படியே வந்து முகத்தை காட்டுறா. ரோகிணி நான் தான் உன்னோட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ரோகிணி வந்து சீமாவை பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சியாரா. அடிக்கடி நம்மளோட கனவுல வந்துட்டு போறது இவங்க தானா, இவங்களை பத்தி தானே வேலு அன்னைக்கு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறா. வேலு வந்து இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லியிருப்பா. இந்த மாதிரி சீமான்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு அக்கா இருந்தா, அவ வந்து ரொம்பவே மோசமானவ, உன்னை வந்து நிறைய பசங்கள்ட்ட விக்கிறதுக்கு வந்து பார்த்தா, உன்னை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு பார்த்தாங்கிற மாதிரி தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருப்பான். உடனே அவளை பார்த்த உடனே இவ பயந்து கத்த ஆரம்பிக்கிறா. நீ எப்படி இங்க வந்தீங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சீமா இவ்வளவு சொல்லி புரிய வைக்கிறா. இந்த பாருமா நீ கத்தாதம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவ பயந்து கத்திட்டு வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. வேலு வேலு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சீமாக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஐயோ, இதுக்கு மேல இங்க எந்த பிரச்சனையான்னு சொல்லிட்டு அவளும் வந்த வழியா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. கரெக்டா அந்த இடத்துக்கு ரோகிணியோட சவுண்டை கேட்டு வேலுவும் வந்துடுறா. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு பதறிட்டு கேட்டா. இந்த மாதிரி
என்னோட அக்கா சீமான்னு சொன்னேன்ல, அவ இங்க வந்தா எனக்கு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது, அவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்ன அவ வந்துட்டாளா? இது சரியா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வீடு முழுக்க தேடி பார்க்குறான். அதுக்கப்புறம் பின்வாசல் வழியா ஓடுனத தெரிஞ்சுக்கிட்டு அவன் பின்னாடியே ஓடி போறான். சீமாவும் வேகமா ஓடி போறா. இவன் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சீமா போற போக்குல நெறைய பேர இடிச்சுட்டு போறா. இங்க வேகவும் உருண்டு பெரண்டு அவள போய் தேடிக்கிட்டே இருக்கா. அப்புறம் ஒரு கோயில் இருக்கு. அங்க போயிட்டு நெறைய விறகுலாம் இருக்கு. அதுல போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்புறம் வேலு வந்து பார்க்குறான். ச்சே! இவள எங்க போனான்னு தெரியலையே! இவ வந்து ரோகிணிட்ட எல்லாத்தையும் சொன்னா என்ன பண்றது? இவ தப்பிச்சுட்டாளோ! அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். அதோட அவன் போனதுக்கு அப்புறமா இங்க சீமா வந்து பிரேமுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. இந்த மாரி என்னோட தங்கச்சிய நான் வந்து பார்க்க போனேன். ஆனா என்ன பார்த்தோனே அவ கொஞ்சம் கூட சந்தோஷப்படல. அதுக்கு மாறா அவ என்ன பார்த்து பயப்படுறா. அந்த வேலு வந்து இது ஏதோ அவள்ட்ட சொல்லி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. சீமா நீ ஒண்ணும் கவலைப்படாத பார்த்துக்கலாம். நானும் அங்க வரவா? அப்படிங்கிற மாரிலாம் பிரேம் கேட்டுட்டு இருக்கான். அதோட வேலு வந்து வீட்டுக்கு போய் பார்க்குறான். அங்க பார்த்தா நம்மளோட ரோகிணி நடுங்கிக்கிட்டு அப்படி பயந்துகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அழுதுட்டு. உடனே இத பார்த்துட்டு அவனுக்கு பயங்கரமா வந்து கோவம் வருது. உடனே வேலைக்காரிய பிடிச்சு திட்டிட்டு இருக்கான். உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? எவளாவது வந்து வீட்டு உள்ளாக்க வந்தா அப்படியே விட்டுருவியா? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? கண்டவங்களையும் உள்ளாக்க விடக்கூடாது சொன்னனா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுட்டு, அதோட ரோகிணி பக்கத்துல போய் உட்கார்றான். ரோகிணி என்னம்மா ஆச்சு? நீ ஒண்ணும் பயப்படாத. நான் தான் உன் பக்கத்துல இருக்கேனே அப்படின்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க என்ன ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆறுதலா 4 வார்த்தை அவகிட்ட பேசிட்டு இருக்கான். அதோட அடுத்த நாள் ஆகிடுது. இங்க வந்து ரோகிணிக்கும், வேலுக்கும் கல்யாண நாள் வந்து வந்துருது. உடனே வந்து ஒரு கோயிலுக்கு கூட்டு போயிட்டு 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்காங்க. வேலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளோட பல நாள் கனவு வந்து நினைவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதோட சீமா வந்து வீட்ல போய் பார்க்குறா. அங்க வந்து யாருமே இல்ல. அப்பதான் அவளுக்கு தெரிய வருது. வேலுவும், ரோகிணியும் அவள கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு பயங்கர ஷாக் ஆயிட்டு கோயிலுக்கு வேகமா வந்து நடந்து ஓடி போறா. அவ போம்போது அவளோட செருப்பு அப்படியே அறுந்துருது. அப்படி இருந்தும் தூக்கி வீசிட்டு அப்படியே வந்து வெறுங்காலோட நடந்து போறா. கல்லு, முள்ளு எல்லாமே அவளோட கால்ல குத்துது. இருந்தாலும் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு தன்னோட தங்கச்சிய பார்க்க வேகமா ஓடுறா. அங்க பார்த்தா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்காங்க. உடனே இத பார்த்து ஷாக் ஆன சீமா, உடனே ரோகிணிய கைய பிடிச்சு போய் இழுத்துடுறா. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. என்னோட தங்கச்சி உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அப்படிங்கிற மாரி கத்துறா. உடனே சீமாவ பார்த்த வேலுக்குமே பயங்கரமா ஷாக் ஆகுது. என்னடா இது? இவ எப்புட்றா இங்க வந்தா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அதிர்ச்சியாயி பார்க்குறான். உடனே ரோகிணிட்ட போய் சொல்றான். நான் தான் சொன்னேனே ரோகிணி, உன்னோட அக்கா வந்து ரொம்ப மோசமானவன்னு அவள நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இன்னொன்னு பக்கம் சீமா வந்து அழுவுறா. அந்த பாரு ரோகிணி, அவன் சொல்றது எல்லாமே பொய். உனக்கு வந்து புருஷன் இருக்கான். அதே மாரி குடும்பம் இருக்கு. எல்லாமே இருக்கு. உன்ன வந்து இவ ஏமாத்தி கடத்தி இங்க கூட்டு வந்துட்டா. நீ என்ன நம்புமா? நான் தாம்மா உன்னோட அக்கா. உனக்கு வந்து நான் எப்பவுமே நல்லது தான் நினைப்பேங்கிற மாரி அவ அழுவுறா. இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேச, யார நம்புறதுன்னு தெரியாம நம்மளோட ரோகிணியுமே அப்படியே வந்து முழிச்சிட்டு இருக்கா. அதோட இந்த பாட்ட நம்ம முடிச்சுக்கலாம். வேலுக்கும் ரோகிணிக்கும் இந்த கல்யாணம் நடக்குமா? சீமா வந்து இந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்துவாளா? அதுக்கப்புறம் என்னலாம் நடந்துச்சு? அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த பார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுவரைக்கும் என்னோடு காத்திருங்கள்.